ஒரு குழந்தையின் மூளை வளர்ச்சி என்பது அந்த குழந்தை தன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே நடப்பதால் கர்ப்ப காலங்களில் ஒரு தாய் கருவில் இருக்கும் தன் குழந்தையை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளுவாள். அந்த வகையில் கர்ப்ப காலத்தில் காய்ச்சலுக்கான மாத்திரை சாப்பிடும்போது குழந்தைக்கு பாதிப்பு வருமோ என்றெல்லாம் அச்சம் இருக்கும். அச்சம் இருக்கத்தானே செய்யும், ஏனென்றால் அவள் தாய். எனவேதான் இது குறித்ததான கூடுதல் விவரங்களை பொதுநல மருத்துவர் இந்திரா நெடுமாறனிடம் சத்தியம் டிஜிட்டல் குழு கலந்துரையாடியது. கர்ப்பிணி பெண்களுக்கு எந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல பாராசிட்டமால் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க மேம் டாக்டர்ஸ்? ஆக்சுவலா பாராசிட்டமால்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபீவர் இருக்குது இல்லையா, அந்த காய்ச்சல் வரும்போது காய்ச்சல் அளவை கம்மியாக்குறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து. வலி நிவாரணியாவும் யூஸ் பண்ணலாம். அது ரெண்டுக்காகவும் கொடுப்போம். பட் மெயினா வலி நிவாரணியோட மெயினா ஜுரத்துக்காக கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து. ஓகே ஓகே மேம். இதை வந்து பிரெக்னென்ட் லேடிஸ் வந்து இன்டேக் பண்ணிக்கலாமா மேம்? அதாவது செல்ஃபா பண்ணக்கூடாது. இப்ப சப்போஸ் வந்து ஃபீவர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு காய்ச்சல் வருதுன்னா காய்ச்சல் எதனால வருதுன்னு தெரியணும். அந்த டைம்ல வரக்கூடிய உபாதைகளை கம்மி பண்றதுக்கு மருந்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து ஏன்னா எப்பவுமே வந்து மருத்துவரோட பரிந்துரையோட எடுத்துக்கிறது வந்து பெட்டர். அது கர்ப்ப காலத்துல தன்னால எடுத்துக்காம மருத்துவ பரிந்துரையோட அந்த மாத்திரை எடுத்துக்கலாம். இப்போ ஃபீவர்னால பாராசிட்டமால் எடுத்துக்கலாம். இதே கை வலி கால் வலி அப்படிங்கும்போது வேற மாத்திரை வந்து பாராசிட்டமாலோட சேர்த்து எடுத்துக்கலாமா மேம்? பிரெக்னன்ட் மதர்ஸ் வந்து கை கால் வலி இருக்கும்போது கண்டிப்பா மருத்துவரை பார்த்துட்டு சம்டைம் வந்து ரத்த சோகை இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கணும். சப்போஸ் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இருந்தா அதை கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ மருத்துவ பரிந்துரையோட தான் மாத்திரை எடுக்கணும். இதை வந்து வலி நிவாரணியா நம்ம தன்னால வலி நிவாரணியா அதை வந்து ரொம்ப உட்கொள்ளக்கூடாது. பாராசிட்டமால் சாப்பிடும்போது அதோட வேற எந்த டேப்லெட்ஸும் எடுத்துக்க கூடாது அப்படி எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. அதாவது நீ வேற எதுவும் எடுத்துக்க கூடாதுன்னா நீங்களே செல்ஃபா எடுக்க கூடாது கூகுள்ல பாத்துட்டு. ஓகே டாக்டர் இப்ப டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணும்போது டாக்டர் என்ன சொல்றாங்களோ அந்த மாதிரி அந்த மாத்திரை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகே மேம். பாராசிட்டமால் கூட இது மாதிரி வேற டேப்லெட் எடுத்து இது மாதிரி வேற ஏதாவது இஷ்யூஸ் வந்திருக்கா மேம் இது வரைக்கும் பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு? சைடு எஃபெக்ட் வரலாம், சில பேருக்கு இருக்கலாம். சில பேருக்கு வந்து என்னன்னா ஒவ்வாமை அப்படிங்கிறது வந்து எல்லா மருந்துகளுக்கும் வரலாம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல கூட ப்ராப்ளம் வரலாம். ஸோ ஒவ்வாமை இருக்கிறவங்க அந்த மருந்து வந்து இப்போ சப்போஸ் ஒரு டைம் எடுக்கிறாங்க, ஒவ்வாமை இருந்ததுன்னா அந்த மாத்திரை எடுத்துக்க முடியாது. ஸோ அப்போ வந்து மருத்துவரை பார்த்து அவங்க வேற ஏதாவது ஆல்டர்னேட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெடிகேஷன் எடுத்துக்கிற மாதிரி. இதே வந்து இப்போ நம்ம வந்து இதே வந்து ரெகுலர் ஹேபிட்டா தன்னாலே எதுக்கு எடுத்தாலும் தன்னாலே ஒரு டெம்பரேச்சர்னா செக் பண்ணாம தன்னால எடுத்துக்கிறது, ஃபீவரிஷா எடுத்துக்கிறது, அந்த மாதிரி எடுக்கும்போது பாராசிட்டமால் வந்து லிவர் டிஸ்ஃபங்க்ஷன் வரலாம். அது தவிர ரீனல் டிஸ்ஃபங்க்ஷனும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கண்டிப்பா வரணும்னு கிடையாதுப்பா. பட் வந்து ரொம்ப நாள் நம்ம பாட்டு ப்ரொலாங்டா யூஸ் பண்ணிட்டே இருந்தா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே மேம். எந்த பாராசிட்டமாலா இருந்தாலுமே டாக்டர்ஸோட பரிந்துரையின் பேர்ல வந்து ஆமா எதுக்கு எடுக்கணும்னு தெரியணும் இல்லையா? நீங்க நம்மளே எடுத்துக்கிறத விட எதுக்கு எடுத்துக்கணும்னு தெரியணும் இல்லையா? ஓகே மேம். இப்போ வந்து பிரெக்னன்ட் லேடிஸ் வந்து வேற எந்தெந்த மாதிரியான ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணலாம்? அந்த பிரெக்னன்ட் லேடிஸ்க்கான சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுங்க, நல்லா இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா உணவு பழக்க வழக்கம் வந்து பேலன்ஸா சாப்பிடுறது, சமச்சீரான உணவு முறை, புரதச்சத்து நிறைய இருக்கிற சாப்பாடு சாப்பிடணும், இரும்பு சத்து அதிகமா இருக்கிற சாப்பாடுலாம் எடுத்துக்கணும். ஸோ அந்த உணவு பழக்கங்கள் வந்து ஸ்ட்ரீம்லைனா இருக்கு. அதே மாதிரி தவிர்க்கக்கூடிய உணவுகள்னு பாத்தீங்கன்னா இனிப்பு நிறைய இருக்கிற மாதிரி கிழங்கு வகைகள், இனிப்பு வகைகள் அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் கர்ப்ப காலத்துல. அடுத்தது வந்து தண்ணி பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து 3 லிட்டர் ஒரு நாளைக்கு தேவை இருக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும். அது தவிர பாத்தீங்கன்னா இது எடுக்கிற மாதிரி இருக்கும், லைக் வந்து உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி வந்து ரொம்ப முக்கியம். ஓகே மேம். உங்களோட தகவலை தெளிவாகவும் விரிவாகவும் எங்கிட்ட பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி மேம்.